சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக பிடிக்கக்கூடிய அந்த விரதங்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதமாக கருதப்படுவது தான் அந்த சஷ்டி விரதம். அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாக்கிய வேண்டுபவர்கள் இந்த சஷ்டி விரதம் பிடிச்சா நிச்சயமாக முருகனே குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். சட்டியில் இருந்தால் தான் பானையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம கிராமத்தில் கேட்டிருக்கோம். இது எப்படின்னா ஒரு மருவி வந்த பழமொழி. நிறையா பழமொழி நம்மள்கிட்ட மாறி போயிடுச்சு, மருவி போயிடுச்சு. நான் காலப்போக்கில் அதை சொல்லி 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 மாறிடுது. அதாவது எப்படின்னா சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வருங்கிறது அப்படிங்கிறது தவறு. அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பழமொழியுடைய உண்மையான அர்த்தம். சஷ்டியில் விரதம் இருந்தீங்கன்னா நிச்சயமாக அகப்பையில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தான். சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். பெரும்பாலும் அதில் குறிப்பாக நம்ம கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது எல்லாருமே இப்போ கொண்டாடிட்டாங்க. தீபாவளிக்கு பிறகு வரக்கூடிய அந்த 6 நாட்களில் கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது. சூரசம்ஹாரத்தில் அந்த சஷ்டி விரதத்தை தொடங்கி சூரசம்ஹாரம் வரைக்கும் அந்த விரதங்கள் இருக்கும். பெரும்பாலும் இது போன்ற அமைப்புகளில் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இந்த விழாவானது சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதில் முக்கியமாக சஷ்டி விரதம் அப்படிங்கிறது அங்கே கொண்டாடப்படுகிறது. பெரும்பாலும் இந்த சஷ்டி விரதம் பிடிக்கிறப்ப பக்தியோடு நம்ம அதை பிடிக்கும்போது, அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு மாதமுமே இந்த சஷ்டி தேதி வரும். அதில் வலதுபிறை அதாவது வலதுபிறைன்னு சொல்லக்கூடிய அந்த காலங்களில் பரணி நட்சத்திர காலங்கள்லையோ தேய்பிறை பரணி நட்சத்திரம். வலதுபிறை அப்படிங்கிறதுனா அமாவாசையிலேருந்து பௌர்ணமி நோக்கி, அதை பூர்வபட்சம் அல்லது சுக்லபட்சம்னு சொல்லுவோம். அந்த இதில் வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தேய்பிரைமோ அதாவது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை நோக்கி வரக்கூடிய காலங்களில் தேய்பிரை அப்படிங்கிறோம். அதை அமரபட்சம் அல்லது கிருஷ்ணபட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டம். இந்த சுக்லபட்சமாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணபட்சமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய இந்த பரணி நட்சத்திர காலங்களில் இந்த சஷ்டி திதி அப்படிங்கிறது நிச்சயமாக வரும். அந்த காலங்களில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக விரதம் இருந்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். வீட்டில் கெடுபலன்களை அளிப்பார். எந்த வினையானாலும் வந்த வினை வந்த வழியே ஓடணும்னா நிச்சயமாக நீங்கள் முருகப்பெருமானுடைய அருளுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலும் இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயில் சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. ஏன்னா அது குருஸ்தலம் வேறு, குருபகவானுடைய ஸ்தலமாக இருக்கிறதுனால, இந்த குருஸ்தலம் அப்படிங்கிறனால பெரும்பாலும் இந்த வளர்பிறை சஷ்டி தீதி காலங்களில் திருச்செந்தூர் முருகனை போய் விரதம் இருந்து அன்றைய முழுவதும் விரதம் இருந்து அங்கே முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்கிறப்போ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு அங்கே நம்ம வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை செல்வம் கிடைக்கும்.